வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம யூனிட் 24 என்விரான்மெண்டல் சயின்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அடாப்டேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸ் கேன் அடாப்ட் themselves according to their habitat, temperature and light are forms of energy which influence various stages of life activities such as growth, metabolism, reproduction, movement, distribution and behavior. Animals develop special features or behavior patterns to escape from extreme conditions of temperature and light. In this content, let us study about the adaptive features of bat and earthworm. ஸோ நம்ம அனிமல்ஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்குது. லைட் அண்ட் டெம்பரேச்சரை தகுந்து நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். என்னென்ன பொறுத்து நம்ம அடாப்ட் பண்ணிப்போம்னா நம்மளோட க்ரோத், மெட்டபாலிசம், நம்மளோட ரீப்ரொடக்ஷன், அப்புறம் நம்மளோட மூமெண்ட்ஸ் அண்ட் பிஹேவியர் பொறுத்து தான் நம்ம அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் பேட் அண்ட் எர்த்வார்மோட அடாப்டேஷன்ஸ், அது எப்படிலாம் அடாப்ட் பண்ணி அது எப்படி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வாழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். Adaptations of bat. Bats are the only mammals that can fly. Mostly bat lives in caves. Apart from caves, bats also live in trees, hollowed logs and rock. ஸோ மேமல்ஸ்னால் அவங்க ஃப்ளையிங் அனிமல் இல்லை. ஸோ எல்லாருமே நடக்க தான் செய்வாங்க. தட் மீன்ஸ் தே கான்ட் ஃப்ளை. ஆனால் ஒரே ஒரு மேமலால் மட்டும் பறக்க முடியும். அது என்ன மேமல்னால் பேட். இந்த மோஸ்ட்டாக இந்த பேட்டில் நம்ம எங்கே பார்க்கலான்னா நிறைய குகைகளை பார்க்கலாம், இல்லாட்டி ட்ரீஸில் பார்க்கலாம், இல்லைனா ஒரு ராக்கில் ஏதாவது ஒரு ஹோல் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹோலுக்குள்ளே போய் அது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. Crevices. They are extremely important to humans as they reduce insect population and help to pollinate plants. Adaptations of bat in relation to their habitat are explained below. ஸோ இந்த பேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா நிறைய இன்செக்ட் அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய இன்செக்ட் ஆயிடுச்சுன்னா ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும். ஸோ அப்படி ஆக விடாமல் அது கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறது பேட் தான். அதனால அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாலினேஷன். ஒரு சீட் ஒரு ஃப்ரூட் சாப்பிடுதுன்னு வைங்களேன். ஸோ அது டைஜஸ்ட் ஆகி வெளியே வரும்போது அந்த வேஸ்ட் எங்கே விழுதோ அங்கே ஒரு மரமோ செடியோ முளைக்கும். ஸோ அது செகண்ட் பாயிண்ட். இன்செக்ட் பாப்புலேஷன்லேயும் பாலினேஷன்லேயும் பேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. Nocturnality. Bats are active at night. This is a useful adaptation for them as flight requires a lot of energy during day. Their thin black wing membrane, patagium, may cause excessive heat absorption during the day. This may lead to dehydration. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேட் நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். இது பறக்கும் போது நிறைய எனர்ஜி தேவைப்படும். இப்போ டே டைமில் பறந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஆனால் நைட் டைம்லன்னா எனர்ஜி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டோட கலர் பிளாக் கலரில் இருக்கிறதுனால சன்லைட் பட்டால் அந்த பிளாக் ரொம்ப ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா பிளாக் இஸ் த ஒன்லி கலர் தட் அப்சர்வ்ஸ் மோர் ஹீட் இன் த சன்லைட். அதனால ரொம்ப அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும்ல, அதனால் பேட் டீஹைட்ரேட் ஆகிரும். அதனால இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது நைட் டைமில் ஆக்டிவாக இருக்கிறது இது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் மெம்ப்ரெயின் பேர் பெட்டாஜியம். இது 1 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. Flight adaptation. Forelimbs are modified, serve wings, tail supports and controls movement during flight. Muscles are well developed and highly powerful and achieve in beating of wings. Tendons of hind limbs provide a tight grasp where the animals are suspended upside down at rest. ஸோ இந்த பேட்டோட ஃபோர்லிம் அதுக்கு விங்காக மாறி இருக்குது. அதோட டெய்ல் அது பறக்கிறதுக்கு அப்புறம் லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் அது மசில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது நைட் டைமில் பறக்கணுன்னா ஸோ அதுக்கு விங்ஸ் இல்லை. பறக்கணுன்னா கண்டிப்பாக விங்ஸ் தேவை இருக்குது. ஆனால் இந்த பேட்டுக்கு ஃபெதர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
ஸோ அது வந்து அதோட மசில் பவர் வச்சு தான் பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட் டைம் வந்து அது அப்சைட் டவுன், ஏன்னா பேட் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், சம்திங் உட்காரதா இருக்கிறதுனால அப்சைட் டவுனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்ல கிராப்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Hibernation. Hibernation is a state of inactivity in which the body temperature drops with a lowered metabolic rate during winter. Bats are warm blooded animals, but unlike other mammals, they let their internal temperature reduce when they are resting. They go to the state of decreased activity to conserve energy. ஸோ ஹைபர்னேஷன்னா இப்போ வந்து பேட் வந்து ஒரு வார்ம் பிளட்டட் அனிமல், ஆனால் அது ஹைபர்னேட் பண்ணும் போது அதுக்கு அதோட வார்ம் பிளட்டை வந்து கோல்ட் பிளட்டாக மாற்றிடும். அந்த டெம்ப்ரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது பேட்டுக்கு. ஏன்னா அப்படி மாற்றுறதுனால அதோட எனர்ஜி கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வார்ம் பிளட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹீட் தேவைப்படும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ கோல்ட் பிளட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு அவ்வளோவா எனர்ஜி கன்சப்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Echolation. Bats use a remarkable high frequency system called echolation. Bats give out high frequency sounds, ultrasonic sounds. These sounds are reflected back from its prey and perceived by the ear. Bats use these echoes to locate and identify the prey. ஸோ எக்கோலேஷன் பேட்டில் இருக்கிற பேட்டுக்கு மட்டும் தனித்துவமாக இருக்கிறதுனா இந்த எக்கோலேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து வெளிவிடும். ஸோ இப்போ வந்து நைட் டைமில் பேட்டை வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபுட் தேவைப்படுது. அப்போ வந்து இந்த அல்ட்ராசோனிக் ரேஸை வந்து இந்த சவுண்டை வந்து கொடுக்கும் போது அதோட உணவு வந்து எங்கே இருந்தாலும், சப்போஸ் சம்திங் ஒரு இன்செக்டாக இருந்தாலும் அது திரும்பி அதோட அல்ட்ராசோனிக் வேவை கொடுக்கும். இன்செக்ட் அதோட அல்ட்ராசோனிக் வேவை கொடுக்கும். ஸோ பேட்டுக்கு வந்து ஹியரிங் பவர் ஜாஸ்தி. ஸோ அது வந்து ஸோ ப்ரே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு அது உணர்ந்து போய் அது வந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்கும். இதுதான் பேட்டோட ஹண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. Adaptations of earthworm. It is commonly found in soil, feeding on live and dead organic matter. Earthworms play a vital role in maintaining soil fertility. It facilitates aeration, water infiltration, and producing organic matter to increase crop growth. Some of the adaptations of the earthworm are earthworm வந்து இந்த சாயிலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா earthworm வந்து அது ஃபுட் கன்சியூம் பண்ணிவிட்டு வேஸ்ட் ப்ராடக்டை வந்து வெளியே விடும் போது ஸோ அதில் வந்து ரொம்ப நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து சாயில் நல்லா என்ரிச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுது. இது என்னென்னா ஏரேஷன், நல்ல காற்று போகிற தன்மை. ஸோ இது வந்து மேலே இப்படி போகும்போது ஊர்ந்து போகும்போது அதோட க்ரீஸி பாடி மேலே சாயில் பட்டு அப்புறம் செகண்ட் லேயர் ஆஃப் சாயில் வந்து தெரியும். ஸோ அது வந்து அப்படியே ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாயிலை. அப்புறம் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன், அப்புறம் நிறைய ஆர்கானிக் மேட்டர் க்ராப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. Streamlined body. The earthworm has a cylindrical, elongated and segmented body. This helps them to live in a narrow burrow underground and for easy penetration into the soil. ஸோ earthwormோட பாடி வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்கும், செக்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதோட பாடியோட ஸ்ட்ரக்சர் வந்து இது ஈஸியாக ஒரு சாயிலை வந்து பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்கும் இல்லாட்டி ஒரு சின்ன குழியில் வந்து இது வாழ்கிறதுக்கும் இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பாடியோட ஸ்ட்ரக்சர். ஸ்கின். Mucus covers the skin which does not allow soil particles to stick to it. Moist skin helps in oxygenation of blood. ஸோ இதோட ஸ்கின் வந்து ஒரு வளவளப்பான மியூக்கஸானது கவர் ஆகிருக்கு. இது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா எந்த ஒரு சாயில் பார்ட்டிக்கிளும் இது மேலே ஒட்டாது. அந்த மியூக்கஸ் லேயரில் இருக்கிறதுனால அதோட பாடி வந்து சேஃபாக இருக்கும், எல்லாமே மாய்ஸ்சரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுனால அதோட பிளட் வந்து ஆக்சிஜனேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Burrowing. Its body is flexible, having circular and longitudinal muscles which help in movement and subsoil burrowing.
Each segment on the lower surface of the body has number of setae. They help the earthworm to move through the soil and provide anchor in the burrows. ஸோ இதோட பாடி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது வந்து இதோட மசில் வந்து எப்படி இருக்குன்னா லாங்கிடியூட்டினல் மசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் சாயிலேருந்து செகண்ட் லேயர் ஆஃப் சாயிலுக்கு பெனிட்ரேட் பண்ணி போக முடியுது. அப்புறம் இதோட லோவர் பாடி, அதாவது கீழே வந்து எர்த்வார்மோட அடிப்பகுதியில் வந்து சீட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து அது ஒரு பரோக்குள்ளே போய் அது வந்து ஸ்டேபிளாக நிற்கணும்ல, அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Estivation. When the soil becomes too hot or dry, earthworms become inactive and undergo a process called estivation. Earthworm moves deeper into the soil. It secretes mucus and lowers their metabolic rate in order to reduce water loss. They remain dormant until conditions become favorable. They come out of their burrow during rainy season. ஸோ இப்போ climate condition வந்து ரொம்ப சூடாகவோ இல்லைன்னா ரொம்ப ட்ரையாகவோ இருந்துச்சுன்னா நம்மளோட எர்த்வார்ம்ஸ்க்கு வந்து அது வந்து ஃபேவரபிளான கண்டிஷன் கிடையாது. ஸோ எர்த்வார்முக்கு வந்து காற்றுல வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் அதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கோ அது வெளியே போகிறதுக்கோ ஃபேவரபிளாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பரோக்குள்ளே போயிடும். பரோக்குள்ளே போய் காத்திருக்கும். எப்போ அதோட கண்டிஷன் வந்து ஃபேவரபிள் ஆகுதோ, எப்போ கிளைமேட் வந்து கரெக்டாக மாறுதோ, அப்போ தான் இந்த பரோ விட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது பரோக்குள்ளே இருக்கும்போது அதோட மெட்டபாலிக் ரேட் எல்லாமே கம்மி பண்ணிடும். ஏன்னா வாட்டர் லாஸ் ஆயிடக்கூடாதுல, ஏன்னா வெளியே ரொம்ப கண்டிஷன் ஹீட்டாக இருக்குது. ஸோ இதுவே அது தனியாக அடாப்டேஷன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know, earthworms are referred as farmer's friend. After digesting organic matter, earthworms secrete a nutrient-rich waste product called castings, which is used as vermicompost. ஸோ இது வந்து 1 மார்க்கில் வரும். எர்த்வார்மை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபார்மரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி வெளியே வர்ற வேஸ்ட் மெட்டீரியல் வந்து ஒரு ரிச்சான நியூட்ரியன்ஸ் நிறைந்தது. ஸோ அது வந்து நம்ம சாயிலில் படும் போது அது வந்து க்ராப்ஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல வேர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Nocturnality. Earthworms are sensitive to light. It has no eyes but can sense light through the light sensitive cells, photoreceptors, present in their skin. ஸோ எர்த்வார்முக்கு வந்து லைட்னாலே பிடிக்காது. ஸோ அது லைட்டில் வந்து அதாவது டே டைம் சன்லைட் வந்து பட்டா அதுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ அது எர்த்வார்முக்கு வந்து ஐஸ் கிடையாது. ஸோ ஐஸ் இருந்தால் தான் நம்ம எப்படி டார்க்காக இருக்கா, லைட்டாக இருக்கா, இல்லாட்டி லைட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். இதுக்கு வந்து ஐஸும் இல்லை. அப்புறம் எப்படி இது பார்க்கணுன்னா, இதில் வந்து ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குது, ஃபோட்டோ ரெசெப்டாஸ் அப்படின்னு செல்ஸ் இருக்குது. இது வந்து 1 மார்க்கில் வரும். இது வந்து சென்சிட்டிவ் செல்ஸ். இப்போ வந்து வெயில் வந்து இந்த எர்த்வார்ம் மேலே பட்டுச்சுன்னா இதுக்கு வந்து உணர முடியும். ஸோ இந்த மாதிரி சன்லைட் இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நம்ம வெளியே வரக்கூடாது அப்படின்னு அது உணர்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. They react negatively to bright light. Photophobic. It remains in its burrow during the day to avoid light. ஸோ இந்த எர்த்வார்ம்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஃபோபிக், ஃபோபியான பயம். ஃபோட்டோ மீன்ஸ் சன்லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சன்லைட்டை பார்த்தா இதுக்கு வந்து ஒரு ஃபோபிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லைட் வந்து கம்மியாகிற வரைக்கும் அதோட பரோக்குள்ளே தான் அது இருக்கும், அதை தவிர வெளியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. Water conservation. Water conservation is the preservation, control and management of water resources. It also includes activities to provide the hydrosphere and to meet the current and future human demand. So water conservation. நம்ம வந்து வாட்டரை வந்து எப்படிலாம் பாதுகாத்து எப்படி அது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் சேவ் பண்ணணும், நம்மளுக்கும் தேவை இருக்குது. ஸோ அதை எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி ஐடியாஸ் கொடுக்குறாங்க கீழே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். It creates more efficient use of water resources. It ensures that we have enough usable water. It helps in decreasing water pollution. It helps in increasing energy saving. ஸோ இவங்க சொல்கிற மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து
டே டு டே லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வாட்டர் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுற ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்ம நிறைய வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து சேவ் பண்ணலாம். அது வந்து எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Water conservation measures. Industrial conservation. Water conservation measures that can be taken by industries are using dry cooling system. If water is used as cooling agent, reusing the water for irrigation or other purposes. ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படி நம்ம வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறது மிஷினரிஸ் தான். ஸோ அந்த மிஷின்ஸ் வந்து ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மிஷின்ஸ் வந்து ஹீட் ஆயிரும்ல. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்து அது மேலே வந்து போர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதோடய ஹீட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிரும். அப்படி வந்து போர் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக ட்ரை கூலிங் சிஸ்டம் அந்த மாதிரி நீங்கள் வேறு சிஸ்டத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வாட்டரையே யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த வாட்டரை வந்து அக்ரிகல்ச்சருக்கு இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணுங்கள் அந்த வாட்டரை அப்படின்னு சொல்கிறாங்க. Agriculture conservation. Agricultural water is often lost due to leaks in canals, runoff and evaporation. Some of the water conserving methods are. ஸோ இப்போ வந்து நிலத்துக்கு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிரோன்னு இல்லை, அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா எவாப்ரேட் ஆயிரும். இல்லாட்டி நம்ம லேண்டே ரொம்ப ஸ்லைடாக இருந்துச்சுன்னா அது எங்கே ரொம்ப லோவாக இருக்கோ அங்கே வந்து வாட்டர் வந்து போயிடும். இல்லாட்டி நம்ம வாட்டர் சேவ் பண்ணுற ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து வாட்டர் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து சில மெத்தட்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அக்ரிகல்ச்சர். யூஸிங் லைன்ட் ஆர் கவர்ட் கேனல்ஸ் தட் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எவாப்ரேஷன். யூஸிங் இம்ப்ரூவ் டெக்னிக்ஸ் சச் அஸ் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அண்ட் ட்ரிப் இரிகேஷன். என்கரேஜிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் தட் ரெக்வயர் லெஸ் வாட்டர் அண்ட் drought resistant. Mulching of soil in vegetable cultivation and in horticulture. ஸோ நம்ம வந்து அதாவது க்ராப்ஸை வந்து பயிர் பண்ணும் போது ஒரு கரெக்டான லைனில் வந்து சோ பண்ணுங்கள். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் வாட்டர் வந்து இரிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படி கரெக்டான பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிற ரேட்டும் கம்மியாக இருக்கும், நம்ம வாட்டர் வந்து யூசேஜும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லாட்டி வந்து நீங்கள் எல்லாமே சோ பண்ணி முடிச்சிட்டிங்க, சீட் வந்து உள்ளே இருக்குது, இப்போது ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் வாட்டர், அதாவது தெளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். ஸோ ரொம்ப குட்டி குட்டியான அளவில் ட்ராப்பாக வந்துட்டுருக்கும், இது ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த வருஷம் வந்து மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படுற அந்த க்ராப்ஸை வந்து வளர்க்காமல் இந்த க்ராப்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் இது நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிற க்ராப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பயிர் பண்ணுங்கள். இல்லாட்டி நிறைய தண்ணி தேவைப்படுதுன்னா அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹார்டிகல்ச்சர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know World Water Day on 22nd March every year is about focusing attention on the importance of water. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. வேர்ல்டு வாட்டர் டே வந்து 22nd March. இதில் என்ன முக்கியமான இவங்களோட நோக்கம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டரை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. Domestic conservation. All of us have the responsibility to conserve water. We can conserve water by the following activities. Using a bucket of water to take bath than taking a shower. Using low flow taps. Using recycled water for lawns. Repairing leaks in the taps. Recycling or reusing water wherever it is possible. ஸோ நம்மளால் வீட்டில் எப்படி தண்ணியை வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பாத் பண்ண போகும்போது ஒரு பக்கெட்டோ தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா அது வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு ஒரு பக்கெட் போதும். நீங்கள் வந்து ஷவர் எடுத்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கெட் வாட்டர் எடுத்திங்கன்னா யூ கேன் கன்சர்வ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
தண்ணி வந்து சில பைப்லாம் வந்து ரொம்ப மேலே இருக்கும். அப்போ வந்து மேலேருந்து அது விழும்போது நிறைய தண்ணி வந்து கீழே சிந்தி வேஸ்ட் ஆகுறதுனால ஸோ லோ ஃப்ளோ பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வேஸ்ட்டான தண்ணி, ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம், இந்த தண்ணி இனிமேல் வேஸ்ட்டு தான், கீழே கொட்டிடலாம் அப்படிங்கிற இருக்கிற தண்ணியை நீங்கள் வந்து கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது பைப் வந்து லீக் ஆகிட்டுருக்கு, ஸோ தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உடனே போய் அந்த பைப்பை வந்து ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டொமஸ்டிக்கு தண்ணியை சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எப்போவுமே எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. Strategies adopted to conserve water: rainwater harvesting, improved irrigation techniques, active use of traditional water harvesting structures, minimizing domestic water consumption, awareness on water conservation, construction of farm ponds, recycling of water. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துட்டாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸோ நம்ம மழை பெய்யும் போது நம்ம ரூஃப் மேலே வந்து தண்ணி விழும்ல, அந்த தண்ணியில் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதை பைப்போடு கனெக்ட் பண்ணி ஒரு வெள்ளோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நம்ம வெளில சேவ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராட் பீரியட் அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இரிகேஷன் டெக்னிக்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா க்ராப்பும் நல்லா வளர்ந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு தண்ணியும் அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது. அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோமோ அந்த டெக்னிக்கே போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டொமஸ்டிக்காக நம்ம தனக்கு தானே வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான் யூஸ் பண்ணணும், இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, அதை ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து வாட்டர் சேவ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்காத மக்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கும் அவேர்னஸ் வந்துச்சுன்னா ஸோ அவங்களோட சைடில் இருந்தும் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் பாண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ண சொல்கிறாங்க. Farm ponds are used as one of the strategies to support water conservation. Much of the rainfall runs off the ground. The runoff not only causes loss of water but also washes away precious topsoil. Farm ponds help the farmers to store water and to use it for irrigation. ஸோ இப்போ வந்து மழை பெய்யும் போது தண்ணி வந்து வேஸ்ட்டாக தான் போகுதே தவிர அது யாரும் சேமிக்கிறது இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு நிலத்தில் தண்ணி விழுதுன்னா அது வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். அதை வந்து எப்படி நம்ம பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்லைடாக இருக்குன்னா அது கீழ்ப்பகுதியில் வந்து நீங்கள் குழி தோண்டி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதை வந்து சப்போஸ் மழை பெய்யும் போது எல்லா தண்ணியும் அங்கே வந்து சேமித்து அது ஒரு பாண்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறுறதுனால இப்போ ஃபார்மர்ஸ் வந்து தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Layout of a farm pond. Farm pond is a dugout structure with definite shape and size. They have proper inlet and outlet structures for collecting the surface runoff flowing from the farm area. The stored water is used for irrigation. ஸோ இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தண்ணி வந்து உள்ளே போகிறக்கும் அது வெளியே போகிறக்கும் இது வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அப்போ தான் ஃபார்மர்ஸால் சப்போஸ் தண்ணி வந்து ரொம்ப குறைபாடாக இருந்துச்சுன்னா ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த தண்ணியை அப்படின்னு சொல்கிறாங்க இரிகேஷன் பர்பஸ்க்கு. Advantages of farm ponds. The advantages of farm ponds are: they provide water to growing crops without waiting for rainfall. They provide water for irrigation even when there is no rain. They reduce soil erosion. They recharge groundwater. They improve drainage. The excavated soil can be used to enrich soil in fields and leveling lands. ஸோ இது வந்து சப்போஸ் மழையே வரல அப்படின்னு சொன்னாலும் இந்த ஃபார்ம் பாண்ட்ஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மழை வரலனாலும் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து சாயில் எரோஷனை வந்து கம்மி பண்ணுது. இந்த பாண்டில் இருக்கிற தண்ணி வந்து சப்போஸ் கீழே பெனிட்ரேட் ஆகி போயிடுச்சுன்னா அது வந்து நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவலையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதோட ட்ரைனேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. They promote fishing rearing. They provide water for domestic purpose and livestock. ஸோ இப்போ வந்து ஒரு மாடோ இல்லைன்னா ஆடோ சப்போஸ் தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பாண்டில் போய் அது வந்து தண்ணி குடிச்சிக்கும். அப்புறம் இது வந்து ஃபிஷ் ரேரிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Water recycling. Water recycling, apart from rainwater harvesting, is also one of the key strategies to conserve water. Water recycling is reusing treated wastewater for beneficial purposes such as agriculture and landscape irrigation, industrial processes, flushing in toilets, and groundwater recharge. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பியும் ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ அந்த ரீசைக்கிள் பண்ண வாட்டரை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா அக்ரிகல்ச்சரில் இரிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இண்டஸ்ட்ரியலில் அந்த மிஷின்ஸ்லாம் சூடாச்சுன்னா ஸோ அதை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு அதில் தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ரீசைக்கிள் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ரீசைக்கிள்டு வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Wastewater recycling stages. Conventional wastewater treatment consists of a combination of physical, chemical, and biological processes which remove solid, organic matter and nutrients from wastewater. The wastewater treatment involves the following stages. ஸோ இந்த ரீசைக்ளிங்கில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 3 ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. தென் கெமிக்கல், அப்புறம் பயாலஜிக்கல், இந்த 3 ஸ்டேஜ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். Primary treatment involves temporary holding of the wastewater in a tank. The heavy solids get settled at the bottom, while oil, grease, and lighter solids float over the surface. The settled and floating materials are removed. The remaining liquid undergoes secondary treatment. ஸோ இப்போ ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக வேஸ்ட் வாட்டர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த வேஸ்ட் வாட்டரை ஒன்றுமே பண்ண மாட்டாங்களாமா, அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப லைட்டாக இருக்கிற பார்ட்டிக்கல், அதாவது சப்போஸ் எதாவது பிளாஸ்டிக் பேக் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி ஏதாவது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா கீழே போய் அப்படியே அமைதியாக கீழே போயிடும். ஸோ அவங்க வந்து மேலே இருக்கிற அந்த க்ரீஸ் இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கீழே இருக்கிற ஹெவி பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்கலாக இதை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். Secondary treatment. Secondary treatment is used to remove the biodegradable dissolved organic matter. This is performed in the presence of oxygen by aerobic microorganism, biological oxidation. ஸோ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. எப்படி எதோட உதவியால் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஹெல்ப்பால் அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அது வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The microorganisms must be separated from treated water waste by sedimentation. After separating the sediments or biological solids, the remaining liquid is discharged for tertiary treatment. ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்க்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். Tertiary or advanced treatment is the final step of sewage treatment. It involves removal of inorganic constituents such as nitrogen, phosphorus, and microorganisms. The fine colloidal particles in the sewage water are precipitated by adding chemical coagulants like alum or ferric sulfate. ஸோ இதில் வந்து என்ன ரிமூவ் பண்ணுறாங்கன்னா ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் அந்த வாட்டர் நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சீவேஜ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசைக்கிள்டு வாட்டருக்கு இன்னொரு நேம் வந்து சீவேஜ் வாட்டர்னு பார்க்கலாம். இதில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ப்யூரிஃபை பண்ணணும்ல. அலும் இல்லைன்னா ஃபெரிக் சல்ஃபேட் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செடிமெண்டேஷன், ஹெவி சாலிட்ஸ், ஃப்ளோட்டேஷன், ஆயில், கிரீஸ், லைட்டர் சாலிட்ஸ், ஃபில்ட்ரேஷன். ஸோ நம்ம பார்த்த மாதிரி
செடிமெண்ட் கீழே வந்து அடியில் இருக்கிற ஹெவிலாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் மேலே ஏதாவது பேக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் ஆயில் க்ரீஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு செகண்டரி ட்ரீட்மெண்ட்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்டரி ட்ரீட்மெண்ட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், biodegradable dissolved organic matter, sedimentation, biological solids, filtration. ஸோ இதில் வந்து அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்க்கு போயிடும். ஃபிசியோகெமிக்கல், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆட் பண்ணுவாங்க. குளோரினேஷன், ஸோ குளோரின் வந்து ஆட் பண்ணுறாங்க 5 to 15 mg ஆர் லிட்டர். ஸோ இந்த அளவு தான் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து 1 மார்க்கில் வரும். யூசஸ் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து, இந்த 3 ஸ்டேஜஸை கடந்து வந்த வாட்டரை எந்தெந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப், பப்ளிக் பார்க்ஸ், கூலிங் வாட்டர் ஃபார் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் ஆயில் ரிஃபைனரிஸ், டாய்லெட் ஃப்ளஷிங், டஸ்ட் கண்ட்ரோல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் இரிகேஷன் யூஸ் பண்ணலாம், நம்ம லேண்டுக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பார்க்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பவர் பிளான்ட்டில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம காரே ஏதாவது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ நல்ல தண்ணி யூஸ் பண்ணாமல் இந்த ரீசைக்கிள்டு வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்டர் தேவைப்படும்ல, அதுக்கு வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாமல் ரீசைக்கிள் வாட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. IUCN, International Union for Conservation of Natural and Natural Resources. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் இது வந்து 1 மார்க்கில் வரலாம். IUCN is an international organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. IUCN is a global authority on the status of the natural world and the measures needed to safeguard it. ஸோ இந்த IUCNனா நம்ம நேச்சரையோ நேச்சுரல் ரிசோர்ஸையோ இவங்க வந்து ஒரு சர்வே போடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது, இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. Vision of IUCN. The vision of IUCN is a just world that values and conserves nature. ஸோ இவங்களோட நோக்கம் என்னென்னா, நம்ம நேச்சரை கரெக்டாக வேல்யூ பண்ணி அதை வந்து பாதுகாக்கிறது தான் இவங்களோட நோக்கம். Mission of IUCN. The mission of IUCN is to influence, encourage and assist societies throughout the world to conserve the integrity and diversity of nature and to ensure that any use of natural resources is equitable and ecologically sustainable. ஸோ இவங்களோட மிஷன், அதாவது இவங்களோட ஜாப் என்னென்னா, இப்போ வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ட்ரீஸ் எல்லாமே கரெக்டான லிமிட்டடில் இருக்கா, ஸோ இதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க முடியுமா, கரெக்டான அளவில் இருக்கா இல்லைன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சர்வே எடுத்து அது வந்து சொல்லுவாங்க. The organization is best known to wider public for compiling and publishing the IUCN Red List of Threatened Species, which assesses the conservation status of species worldwide. ஸோ இப்போ வந்து டூடோ அந்த மாதிரி பேர்ட்ஸில் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, இப்போ இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸில் வந்து ரெட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகிற அனிமல் ரெட் லிஸ்ட்டில் இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத அந்த நாட்டுக்கோ இல்லைன்னா அந்த ஸ்டேட்டுக்கோ தெரியப்படுத்துவாங்க. India, a mega diverse country with only 2.4% of world's land, accounts for 7 to 8% of all recorded species. ஸோ நம்ம இந்தியா வந்து இந்த உலகத்தில் அதோட நிலப்பரப்பு வந்து 2.4 தான் இருக்குது. ஆனால் அதுவே இந்த ஸ்பீஷீஸ் இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு வரும்போது 7 to 8%, இந்த 2.4% லேண்டில் நம்ம வந்து 7 to 8% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஃபுல் உலகத்தையும் சேர்த்து. இட் இன்க்ளூட்ஸ் ஓவர் 45,000 ஸ்பீஷீஸ்.
of plants and 91,000 species of animals. The country's diverse physical features and climatic conditions have resulted in a variety of ecosystems such as forest, wetlands, grasslands, desert, coastal, and marine ecosystems. 4 of 34 globally identified biodiversity hotspots are found in India. They are the Himalayas, the Western Ghats, the Northeast, the Nicobar Islands. So, இந்த நம்மளோட இந்தியா வந்து 91,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸை வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, வெட்லேண்ட்ஸ், கிராஸ்லேண்ட்ஸ், டெசர்ட், அப்புறம் கோஸ்டல் ஏரியாஸ், அப்புறம் மெரைன் சிஸ்டம்ஸும் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸில் நம்மக்கிட்ட 4 இருக்குது. India became state member of IUCN in 1969 through the Ministry of Environment, Forest and Climate Change. ஸோ நம்ம இந்தியா வந்து ஐயூசிஎனில் எப்போ மெம்பராக ஜாயின் பண்ணாங்கன்னா 1961 இது 1 மார்க். ஸோ இந்த MOEFCC வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். Do you know? IUCN was founded on 5th October 1948 at Gland, Switzerland. ஸோ இது வந்து 1 மார்க். IUCN வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1948 5th அக்டோபரில். அதுவும் எங்கன்னா ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற கிளாண்டில். Points to remember: cyclic flow of nutrients between non-living environment and living organisms are termed as biochemical cycle. அதாவது லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்க்கும் நடுவில் இருக்கிற எனர்ஜி ஃப்ளோ சைக்கிளில் தான் இவங்க வந்து பயோகெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The ammonium compounds formed by ammonification process is oxidized to soluble nitrates. The process of nitrate formation is known as nitrification. ஸோ இந்த அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலயமா நம்மளுக்கு அமோனியம் கிடைக்கிது. அதை வந்து சாலிபிள் நைட்ரேட்ஸ் கூட வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் போது நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Hydrophytes may be free-floating or submerged plants living in lakes, ponds, shallow water, marshy lands and marine habitat. ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ்னால் வாட்டர் லிவிங் பிளான்ஸ். ஸோ வாட்டர் வந்து அதிகமாக எங்கே இருக்குதோ லைக் மெரைன் சிஸ்டத்தில் இருக்கும், சீஸில் பார்க்கலாம், பாண்ட்ஸ், லேக்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த பிளான்ஸை தான் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Plants that grow in dry habitat are called xerophytes. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும் லைக் டெசர்ட்ஸில் வளர்கிற பிளான்ஸை தான் நம்ம வந்து xerophytes அப்படின்னு சொல்கிறோம். Mesophytes are common land plants which grow in situations that are neither too wet nor too dry. ஸோ இப்போ climate condition நார்மலாக இருக்குது, வாட்டர் அவைலபிலிட்டி நார்மலாக இருக்குது, அந்த இடத்துல வளர்கிற பிளான்ஸை தான் மீசோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Animals develop special features or behavior patterns to escape from extreme conditions of temperature and light. ஸோ இப்போ நம்ம பேட்டில் பார்த்தோன்னா அது வந்து நைட்டில் தான் அது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன். ஏன்னா அதோட பாடி வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால அது இப்போது டே டைமில் வெளியே போச்சுன்னா அதோட பாடி வந்து ஹீட் ஆகி அது டீஹைட்ரேட் ஆகிரும்ல. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Farm pond is dugout structure with definite shape and size for collecting the surface runoff flowing from the area around the farm. ஸோ இந்த ஃபார்ம் பவுண்ட் வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், கரெக்டான ஷேப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபார்மர்ஸ் வந்து அதுலேருந்து வாட்டர் எடுக்க முடியும். அப்புறம் ரன் ஆஃப் வாட்டர் வந்து அப்படி கரெக்டாக வந்து அதில் கலெக்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ரீசைக்ளிங் இஸ் ரீயூஸிங் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் ஃபார் பெனிஃபிஷியல் பர்பஸஸ். ஸோ வாட்டரை வந்து நம்ம எதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறோன்னா அந்த வேஸ்ட் வாட்டரே நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணால் இப்போது நம்ம நார்மல் வாட்டரை வேஸ்ட் பண்ண தேவையில்லைல்ல. ஸோ அது வந்து பெனிஃபிஷியல் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. IUCN is the global authority on the status of the natural world and measures needed to safeguard it. ஸோ IUCNனா அது வந்து ஒரு குளோபல் அத்தாரிட்டி. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் இருக்குதா, ஸோ இல்லாட்டி ஏதாவது எக்ஸ்டிங்யூஷ் ஆகிட்டு இருக்குதா, அது வந்து ஒரு சர்வே போட்டு கணக்கு எடுக்கிறவங்க தான். ஸோ அது வந்து ஏதாவது ரெட் அலர்ட் கிட்ட வந்துருச்சுன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அனிமல் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களோட ஜாப்.
Glossary: Estivation, state of inactivity and a lowered metabolic rate in animals during summer. ஸோ இப்போ வந்து ஒரு அனிமல் வந்து எஸ்டிவேஷன் ப்ராசஸ்க்கு போகுதுன்னா அதோட ஆக்டிவிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிரும், அப்புறம் மெட்டபாலிக் லெவலும் ரொம்ப கம்மியாயிரும். Assimilation, conversion of nutrients into usable form that is incorporated into the tissue and organs. ஸோ அதோட நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு யூஸ் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்துடும், அதுதான் அசிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயான்சி, கெப்பாசிட்டி டு ரிமைன் அஃப்ளோட் இன் லிக்விட் ஆர் கிளாஸ். ஸோ மிதக்கிற தன்மை, இந்த பிளான்ஸுக்கெலாம் தண்ணியில் வந்து மிதக்கிற தன்மை இருந்தால் தான் ஸோ அது வந்து மிதந்து உயிர் வாழ முடியும். ஸோ அதுதான் பயான்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கோலொகேஷன், use of sound waves and their echoes to determine the location of object. ஸோ இப்போ பேட்டுக்கெலாம் எக்கோலொகேஷன் வச்சு தான் அதோட ஃபுட்டெல்லாம் அது கண்டுபிடிக்குது. ஹைபர்னேஷன், ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி அண்ட் லோவர்ட் மெட்டபாலிக் ரேட் இன் அனிமல்ஸ் டியூரிங் வின்டர். ஸோ இப்போ வின்டர் சீசன்ஸ்லாம் வந்துச்சுன்னா சில அனிமல்ஸ் எல்லாம் ஹைபர்னேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது என்னென்னா அது ஒன்றுமே பண்ணாது, ஜஸ்ட் ஸ்லீப் தான். அதில் வந்து அதோட ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Infiltration, process by which water on the ground surface enters the soil. ஸோ இப்போ ரெயின் வருதுன்னா அந்த ரெயின் வந்து சாயிலில் பட்டு அதுக்குள்ளே போய் பெனிட்ரேட் ஆகி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வரைக்கும் ரீச் ஆகும்ல, அதுதான் இன்ஃபில்ட்ரேஷன். Precipitation, product of condensation of atmospheric water vapor that falls on earth. ஸோ ப்ரெசிபிடேஷன்னா அந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதம் இல்லைனா பனி பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ப்ரெசிபிடேஷன். இப்போது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அட்மாஸ்பியரில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ரெசிபிடேஷன். சிடி, ஹேர் லைக் லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் ஈச் செக்மெண்ட் ஆஃப் அன் எர்த்வார்ம். ஸோ எர்த்வார்ம் வந்து செக்மெண்டட் பாடி தான், அதோட ஒரு செக்மெண்ட்லேயும் ஹேர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் அது நகரதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுதான் சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டொமேட்டா, minute pores in the epidermis. Stomata, minute pores in epidermis of leaves which facilitate gaseous exchange and transpiration. ஸோ இப்போ லீவ்ஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போர்ஸ் மாதிரி இருக்கும், அதில் தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்புறம் எல்லாம் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் அதில் தான் நடக்கும், அதுதான் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளிமேஷன், கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் ஸ்டேட் இன்டு வேப்பர் ஸ்டேட் வித்தவுட் கோயிங் த்ரூ லிக்விட் ஸ்டேட். ஸோ இப்போ வந்து ஐஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், சப்போஸ் ஹீட் ஆச்சுன்னா அது வந்து டைரெக்டாக வேப்பர் ஆயிரும். ஸோ லிக்விட் ஸ்டேட்டுக்கு வராமையே வேப்பர் ஆகிறது தான் சப்ளிமேஷன். தேங்க்யூ.